டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இன்னும் இந்த என்ன படிக்க போகிறோன்னா ப்ராக்ரஸ் செக்கு, டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ், A to B, B to A அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் டெஃபினேஷனை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நல்ல டீட்டெயிலாக நல்லா கவனிங்க, நல்லா புரியும். இப்போ நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராக்ரஸ் செக் அப்படிங்கிற டாப்பிக்கில் போயிட்டு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸை நான் டீல் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் லெட் A is equal to 1 2 3 4. ஏல வந்து 4 எலிமெண்ட் இருக்குது. அண்ட் B is equal to ABC. எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 செட் கொடுத்துருக்காங்க. Which of the following are relations from A to B அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் செக் இருக்கு, உங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 1B 1C 3A 3B. சோ இப்போ நான் வந்து ஏங்கிற செட்ல என்னென்ன இருக்குன்னு போட்டுக்கிறேன். ஏல என்ன இருக்கு பாருங்க, क्वेश्चनல கொடுத்துருக்காங்க பாருங்க 1 2 3 4. B ல என்ன இருக்கு? A B C. இப்போ என்ன ரிலேஷன் சொல்றாங்க? 1 is connected with what? B. 1 is connected with what? C. 1C இருக்கு இல்லையா? 1B. அதே மாதிரி 3 is connected with what? A. 4 is connected with what? B. இது வந்து ரிலேஷனா அப்படி சொன்னா yes, it is a relation because each element is connected with another element. It is a relation. So yes, it is a relation. இது ரிலேஷன் இல்லையா அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ரிலேஷன் தான். ஏக்கும் பிக்கும் 1B 1C 3A 4Bங்கிறது ஒரு ரிலேஷன். இப்போ அதே செட் A எடுத்துக்கிறோம், B எடுத்துக்கிறோம், ரிலேஷன் மட்டும் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏல என்ன இருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 1 2 3 4. Bங்கிற செட்ல என்ன இருக்கு? A B C. See, 1 is connected with A, 1 is related with A. இது ஒரு ரிலேஷன். இப்போ B is related with 4. இந்த Bங்கிற எலிமெண்ட் இதுல கிடையாது, கவனிச்சீங்களா? Bன்றது எலிமெண்ட் இதுல கிடையாது, A ல கிடையாது. சோ B ய போய் இதுல ரிலேட் பண்ண முடியாது, 4 ஓட ரிலேட் பண்ண முடியாது. ஏனா from A to B, A ல தான் B க்கு போக சொல்றாங்க. புரியுதா? A ல இந்த நம்பர் இல்ல. So it is not a relation. So what's the conclusion? It is not a relation. இதான் நீங்க ஆன்சர் எழுதணும். அதுலயே நமக்கு தேர்ட் ஒரு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. R is equal to 1A A1 2B B2. இப்போ A ல என்ன இருக்கு பாருங்க 1 2 3 4. B ல என்ன இருக்கு பாருங்க ABC. See, 1 is connected with A. This is okay, relate ஆயிருக்கு. ஆனா A is not related with 1. இங்க A என்ற எலிமெண்டே கிடையாது, பாத்தீங்களா? சோ இந்த எலிமெண்ட் இதுல வரல, அதாவது இந்த A என்ற எலிமெண்ட் இதுல இல்ல. 2B we can connect. B2 B இதுல இல்ல, பாத்தீங்களா? இந்த B என்ற நம்பர் இதுல இல்ல. So this cannot be connected. So இந்த எலிமெண்ட்டுக்கும் இதுக்கும் என்னது? இந்த ரெண்டுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. So இதுல வந்து it is not a relation. So A ல இருந்த எலிமெண்ட்ல தான் Bங்கிற எலிமெண்ட்டுக்கு போகணும். ஆனா ABங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இல்ல, அதனால it is not a relation. Are you clear about this? அதே ப்ராக்ரஸ் செக்ல செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம். அதே செட் தான். A வந்து 1 2 3 4 ஏற்கனவே கொடுத்ததுதான். B is equal to ABC. Which of the following are relations from B to A? போன சமயம் என்ன பார்த்தோம்? A to B ரெண்டு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க. A ல இருந்து B க்கு கனெக்ட் பண்ணனும். இப்போ என்ன சொல்றோம்? B ல இருந்து A க்கு கனெக்ட் பண்ணுங்க, ரிலேட் ஆகுதா? கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரிலேஷனே, இது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? நான் டயக்ராம் போட்டா உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியரா புரியும் உங்களுக்கு. இப்போ B to A ன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் Bங்கிற செட் எடுக்கணும். போன முறை நம்ம என்ன எழுதணும்? Aங்கிற செட் எழுதணும் இல்லையா? B to A னா முதல் B போட்டுக்கங்க. A ல செகண்ட் 1 2 3 4 போட்டுக்கங்க. சோ B ல இருந்தா நமக்கு A வை ரிலேட் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். B to A முன்ன போட்டது வந்து A to B. இப்போ CA, Cங்கிற எலிமெண்ட் எதோட கனெக்ட் பண்ண முடியாது? A ஓட கனெக்ட் பண்ண முடியாது. Cங்கிற எலிமெண்ட் எதோட கனெக்ட் பண்ணுது? Bங்கிற எலிமெண்ட் கனெக்ட் பண்ண முடியாது. Cங்கிற எலிமெண்ட் வந்து 1 ஓட கனெக்ட் ஆகலாம். சோ இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்ல. சோ இட் இஸ் நாட் a relation.
ஸோ ரிலேட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? இட் இஸ் நாட் அ ரிலேஷன். அவன் கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து கிடையாது, இந்த மாதிரி இருக்க முடியாது. அதே சம்ல இப்போ வேற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன் ஃப்ரம் பி டு ஏ. நல்லா ஞாபகம் பண்ண போடுற ரெண்டாவது ப்ராப்ளம் எல்லாமே இதுல இருந்து பி டு ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் பிங்கிற செட்டு, அடுத்து ஏங்கிற செட்டு. பியில் என்ன இருக்கு? ஏபிசி இருக்கு. ஏல வந்து 1 2 3 4 இருக்கு. இப்படி எப்படி ரிலேட் பண்றாங்க பாருங்க. அவன் சில இருந்து 1க்கு ரிலேட் ஆகுது, சில இருந்து 2க்கு ரிலேட் ஆகுது, சிங்கிறது 3க்கு ரிலேட் ஆகுது, சிங்கிறது வந்து 4க்கு ரிலேட் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் அங்க இருக்கிற ஒரு எலிமெண்டோட ஒரு ரிலேஷனோட கனெக்ட் ஆகுது. ஸோ சிங்கிறது வந்து பில தான் இருக்கு, 1 2 3 4ங்கிறது வந்து ஏல தான் இருக்கு. பத்து செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே இதுல தான் இருக்கு. ஸோ அப்போ B to A is a relation. Yes, it is a relation. இப்போ நம்ம தேர்ட் சம்முக்கு போறோம். தேர்ட்ல வந்து ரிலேஷன் கொடுத்துறாங்க A4 B3 C2 from B to A. மறுபடியும் சொல்றது B to A. ஸோ B to A ஃபர்ஸ்ட் B தான் போடணும், அடுத்தது A தான் போடணும். மாத்தி கித்தி போட்டு போறீங்க, அந்த தப்பு வரும் எல்லாருக்கும். இப்போ A to 4 ரிலேட் ஆயிருக்கா, B to 3 ரிலேட் ஆயிருக்கா, C to 2. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அது ஒரு எலிமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, ரிலேட் ஆயிருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் அ ரிலேஷன். ஸோ ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக்ல இருந்து பார்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ராக்ரஸிவ் செக் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ஜெனரல் டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். இது வந்து டெஃபினேஷன் தான், ரொம்ப கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. So take two sets, that is non-empty sets A and B. ரெண்டு செட் நீங்க எடுத்துக்கங்க, A and B ரெண்டு செட் எடுத்துங்க. ரெண்டுமே என்ன ஆகணும்? non-empty செட் ஆகணும். எப்பவுமே நீங்க எடுத்துட்டா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன்ஸ், இது எதுல பார்த்தாலுமே ரெண்டுமே என்ன ஆகணும்? டெஃபினெட்லி non-empty செட்டா இருக்கணும். So அதுல a relation from A to B, நல்லா ஞாபகம் வச்சுங்க, A ல இருந்து B க்கு நம்ம ரிலேட் பண்றோம். Relation is a subset of what? This is Cartesian product ன்னு சொல்றோம். ஒரு ரிலேஷன் ஆனது A ல இருந்து B க்கு போகும்போது அந்த ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட்டா இருக்குது. That is A cross B. So Rங்கிறது ரிலேஷன், it is a subset of A cross B. A cross B ல நிறைய எலிமெண்ட் இருக்கும், அது உள்ள சில எலிமெண்ட் எடுத்தது தான் இந்த ரிலேஷன். ஓகே, so x belongs to A, இதுல இருந்து xங்கற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், y belongs to B, B ல இன்னொரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். so x related to y ன்னு எழுதுறோம், x related to y if and only if x, y belongs to R. இந்த ஆர்டர் பரத்துல இருக்கணும், அந்த ரிலேஷன்ல இருக்கணும். x உம் A ல இருக்கணும், y வந்து எதுல இருக்கணும்? B ல இருக்கணும். எப்படி எழுதணும்? x related to y. so A is called, இந்த A மட்டும் சொல்றோம் இல்லையா, இந்த A போட்டுறோம் இல்லையா, that is called domain of the relation. ரிலேஷனோட domain அப்படி நம்ம சொல்றோம். இன்னே ஆரம்பிச்சோம், the first ஒரு செட் இருக்கு இல்லையா, அது domain. ரெண்டாவது ஒரு செட் பாருங்க, that is called codomain of the relation. அந்த ரிலேஷனோட codomain. domain, codomain. domainனாவே first செட் தான், codomainனா second செட் தான். so domain of R is a subset of A. codomain of R is equal to B. range நம்ம மேப் பண்றோம் இல்லையா, இதுல இருந்து அதுக்கு போறது சொல்றியா, A to B க்கு போறது சொல்றியா, அதுக்கு பேர் என்ன பேரு? range. அந்த range எது இருக்கணும்? subset of what? B ஆ இருக்கணும். so நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா இங்க relation is a subset of Cartesian product A cross B. so xங்கிறது A ல இருக்கணும், yங்கிறது B ல இருக்கணும். x is related to y. moreover relation is a subset of the A cross B. A cross B தான் பெரிய செட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா A cross Bங்கிறது வந்து பெரிய செட்டான்னு வச்சுக்கோங்க, அது உள்ள சில எலிமெண்ட் எடுக்கிற பாத்தீங்களா, அதுதான் ரிலேஷன். so relation is a subset of A cross B. ஆறு எதுல இருக்கு? A cross B உள்ள இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.